சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த பன்னீர் புர்ஜியை ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட ஈஸியா பன்னீர் கிரேவி செய்யவே முடியாது. கடாயில கொஞ்சம் ஆயில், 1 ஸ்பூன் சீரகம், பொடியா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பொடியா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஹாஃப் கேப்சிகம் இது மாதிரி தூளா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா சாஃப்டா குக் ஆனதுக்கு அப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். மசாலா எல்லாம் இது மாதிரி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் சேர்த்துடலாம். நான் பன்னீரை நல்லா இது போல உதிர்த்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க கிரேட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா பன்னீர் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி கலரி விடணும். ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளவுதான். சிம்பிளான பன்னீர் புர்ஜி ரெடி. இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்து கூடவும் வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையா இருக்கும். பிரெட்ல ஃபில் பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி குக்கிங்.